நேர்களே, முக்கிய செய்தி. கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் பல பெண்களின் உடல்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் இடங்களில் 7வது நாளாக சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஸ்ரீஹரி இணைப்பில் இணைக்கிறார். ஸ்ரீஹரி, வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் தீபிகா. கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னட மாவட்டம் பெல்சங்கடி தாலுகா தர்மஸ்தலா கிராமம். இந்த தர்மஸ்தலா கிராமம் என்பது கர்நாடக மாநிலத்தில் தெரியாதவர் இருக்க முடியாது. அதோடு அந்த அளவு ஃபேமஸான ஒரு முக்கியமான கிராமம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கிராமத்தில் கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு கூலி தொழிலாளர் வேலை பார்த்த ஒரு நபர் கடந்த ஜூலை 3ஆம் தேதி பெல்சங்கடி அருகே உள்ள தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் ஒரு புகாரை அளித்தார். அந்த புகாரில் தான் இங்கு 15 வருடங்களுக்கு முன்பு இங்குள்ள தனியார் கோவிலில் வேலைக்கு இருந்தபோது சுமார் 100க்கும் அதிகமான சடலங்களை புதைத்துள்ளேன். அது எனக்கு மனதுக்கு உறுத்தலாக இருக்கிறது. விசாரணை நடத்த வேண்டும் என்று புகார் கொடுத்தார். அதனை அடுத்து ஜூலை 11ஆம் தேதி வாக்கில் மாநில அரசும் நடவடிக்கை எடுத்து சிறப்பு புலனாய்வு குழு ஒன்று, அதாவது SIT அமைத்தது. அதே நேரத்தில் நீதிபதி முன்பு தோன்றி அதன் நபர் தனது தரப்பு வாதங்களை முன்வைத்திருந்தார். இந்த நிலையில் இது சம்பந்தமாக நேற்றைய தினமும் மேலும் ஒரு நபர், அதாவது ஜெயந்தி கவுடா என்ற நபர் அதே தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் மற்றொரு புகாரை பதிவு செய்துள்ளார். அந்த புகாரில் தான் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே தர்மஸ்தலா பகுதியில் ஒரு பள்ளி மாணவியின் சடலத்தை நான் பார்த்தேன். உடலில் சில யூனிஃபார்ம் மற்றும் பள்ளி புத்தகத்துடன் அந்த சிறுமியின் பாடியை அந்த பகுதியில் புதைத்தார்கள் என்பதை நான் கண்கூடாக பார்த்தேன் என்று புகார் கொடுத்திருந்தார். தற்போது இந்த புகாரும் பதிவு செய்யப்பட்டு தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதே நேரத்தில் புகாருக்குரிய முதல் நபரின் அந்த வாக்குமூலத்தை அடுத்து 13 இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த 13 இடங்களில் இன்றைய தினம் 7வது நாளாக 11வது குழி இன்று காலை 11 மணி முதல் 2 மணி வரை தோண்டப்பட்டது. அந்த குறிப்பாக அந்த 11வது பாயிண்ட் எனப்படும் அந்த புதைக்குழியில் எந்த ஒரு எலும்பு துண்டுகளும் கிடைக்கப்படவில்லை. இதனை தற்போது சற்று முன்பு அந்த 12வது குழியை தோண்டும் பணியில் சுமார் 20க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக நேற்றைய தினம், அதாவது இடம் குறிக்கப்படாத, ஏற்கனவே 13 இடங்களை அந்த மர்ம நபர் காமித்திருந்தாலும் 14வது ஒரு இடத்துக்கு வாங்கல் இங்கு செல்லலாம் என்று சுமார் அந்த தோண்டும் இடம் நேத்ராவதி ஆற்றங்கரையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் உயரத்தில் மலைப்பகுதி பங்களாகுட்டை என்ற மலைப்பகுதிக்கு அழைத்து சென்று பார்த்தபோது அங்கு சமாதிக்கு அருகே ஒரு ஆண் எலும்புக்கூடு இருந்தது தெரிய வந்தது. இது 1.5 வருடங்களுக்கு முன்பு இறந்த ஆண் எலும்புக்கூடு என்று அங்கு கூட இருந்த FSL ஆய்வக டாக்டர்கள் தெரிவித்தனர். தற்போது அந்த எலும்பு துண்டுகள், அதாவது சுமார் ஆண் எலும்பு துண்டுகள் 1.5 வருடங்களுக்கு முன்பு இறந்ததாக கூறப்படுகிறது. இது உடுப்பி மாவட்டம் மணிப்பாலில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் FSL ஆய்வகத்துக்கு நேற்றைய தினமே அனுப்பப்பட்டுள்ளது. அதேபோல் 6வது குழியிலும் சில மனித எலும்பு துண்டுகள் இருந்தது. அதுவும் அதே ஆய்வகத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த எலும்பு துண்டுகள் எப்பொழுது இருந்தது, யார் ஆணா பெண்ணா என்பது குறித்து FSL நிபுணர்கள் ஒரு புகரத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது 7வது நாளாக தொடர்ந்து 12வது குழி தோண்டும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. ஒருவேளை நேரம் இருந்தால் 13வது குழியையும் தோண்டி பார்த்துவிட முடிவு செய்துள்ளனர். 13வது குழியில் சில ரகசியங்கள் காத்திருக்கின்றன என்று புகார்தாரர் ஏற்கனவே கூறியிருந்தார். எது எப்படியோ இந்த 12, 13 குழியில் எலும்பு துண்டுகள் இருக்கிறதா என்பது இன்று மாலை தெரிய வரும். இருப்பினும் தற்போது தர்மஸ்தலா பகுதியில் ஒரே பரபரப்பாக தான் காணப்படுகிறது. பொதுமக்கள் அதிக அளவில் இந்த சடலங்களை தோண்டும் பணியை ரோட்டில் இருந்து பார்ப்பதால் போலீசார் சுமார் 50க்கும் மேற்பட்ட போலீசார் தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குறிப்பாக இந்த SIT எனப்படும் சிறப்பு புலனாய்வு குழுவில் சுமார் 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஏற்கனவே இருந்த நிலையில் கூடுதலாக உள்ளூர் போலீசார் மற்றும் சுற்று வட்டார தாலுகா மற்றும் காவல் நிலையங்களில் உள்ள முக்கியமான போலீசார்கள் என தற்போது 30க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த குழுவில் உள்ளனர். அவர்களும் தற்போது அந்த மருத்துவ குழு மற்றும் பல்வேறு வருவாய்த்துறை மற்றும் அந்த கூடுதல் கமிஷனர் உள்ளிட்ட அதிகாரிகள் உடன் தற்போது இந்த தோண்டும் பணி நடைபெற்று வருகிறதுங்க. தீபிகா. ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.